எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். கிறிஸ்மஸ் சீசன் வந்தாச்சு. கிறிஸ்மஸ்க்கு கேக் பேக் பண்ணலன்னா எப்படி? இன்னைக்கு ஒரு அருமையான ப்ளம் கேக் தான் காட்ட போகிறேன். இந்த கேக்கில் முட்டை, ஆல்கஹால் எதுவுமே சேர்க்காம நல்ல சாஃப்டான ஸ்பாஞ்சியான ப்ளம் கேக் தான் செய்ய போகிறோம். ஸோ இது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. நான் இந்த கேக் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் 100 கிராம் செர்ரிஸ், 100 கிராம் டூட்டி ஃப்ரூட்டி, 60 கிராம் கிரான்பெரிஸ். உங்ககிட்ட இது இல்லைன்னா இதை விட்டுட்டு வேறு ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 60 கிராம் கோல்டன் ப்ரௌன் காஞ்ச திராட்சை, 60 கிராம் கருப்பு திராட்சை, 60 கிராம் நறுக்கின ஏப்ரிகாட்ஸ், 60 கிராம் நறுக்கின பேரிச்சப்பழம், 1/4 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர். உங்ககிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் வெள்ளை சுகரே யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் பட்டைத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜாதிக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் கிராம்பு தூள், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு தூளை துருவி சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஒரு சாஸ்பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து லேசாக வறுக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. ஹீட்டில் மெதுவாக கேரமலைஸ் ஆக ஆரம்பிக்கும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கேரமலைஸ் ஆகட்டும். அது வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்ல சர்க்கரை கரைஞ்சி டார்க் ப்ரௌன் கலர் வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணி 1 கப் அளவுக்கு சூடான தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மறுபடியும் ஸ்டோவை ஆன் பண்ணி சுகர் சிரப்பை கொதிக்க விடுங்க. கொதிச்சு வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு கேரமலைஸ் ஆன சுகர் சிரப்பை ட்ரை ஃப்ரூட்ஸ் கலவையில் ஊற்றிடுங்க. இது கூட 200 கிராம் உப்பு சேர்க்காத வெண்ணெயை உருக்கி சேருங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு பவுலில் 300 கிராம் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து சலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வெட் இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. முதல்ல ஒரு பாதியை சேர்த்து கலந்துக்கலாம். மறுபடி மீதி இருக்கிற மாவை சேர்த்து நல்ல ஸ்மூத்தாக கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நூறு கிராம் உடைச்ச முந்திரி பருப்பை சேர்த்து கலந்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். பாதாம், வால்நட்ஸ், கேஷ்யூஸ்னு உங்களுக்கு எது பிடிக்குமோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேக் டின் கீழேயும் சைட்லேயும் பட்டர் பேப்பர் வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் மிக்ஸ்சரை மெதுவாக டின்ல ஊற்றுங்க. ஊற்றிட்டு லேசாக டேப் பண்ணிக்கலாம். இப்போ அவனை 160 டிகிரியில் 15 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணணும். கேக் டின் அவனில் வச்சு 160 டிகிரியில் 1.25 மணி நேரம் பேக் பண்ணணும். சைடில் இருக்கிற பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு கேக்கை டின்லேருந்து மெதுவாக வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். கேக்குக்கு கீழே இருக்கிற பட்டர் பேப்பரையும் எடுத்துடலாம். பாருங்கள் கேக் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக இந்த கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு. முட்டை, ஆல்கஹால் எதுவுமே சேர்க்காம அருமையான சாஃப்டான நல்ல ஃப்ளஃபியான ப்ளம் கேக் பண்ணியாச்சு. இந்த கேக்கை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.